தமிழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹப்பாக இருக்கிறத நீங்கள் பாருங்கள். எந்த பயங்கரவாத அமைப்பார்களா அதனுடைய ஏதாவது ஒன்று இங்கே கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏற்கனவே பேஸ் மூமெண்ட் 2005 பேஸ் மூமெண்ட், அந்த பேஸ் மூமெண்ட்டினுடைய ஆட்களையும் இங்கே தமிழகத்தில் தான் இங்கே பிடிக்கும். பாகிஸ்தான்கிற நாடே வந்து இந்த மாதிரியாக மத பயங்கரவாதத்தை எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நாடு. அவங்களுடைய ஸ்டேட் பாலிசி இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க? இப்போ மதரசாக்களில் இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கப்படும்? அப்போ அந்த மாணவர்கள் வெளிவரும்போது எப்படிப்பட்ட மாணவர்களாக வெளிவருவார்கள்? இப்போ அந்த விளையாட்டு திடலில் இவ்வளோ நாள் இதை என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் விளையாட்டு திடல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அது யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க? அது யார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரிடம் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு? இதெல்லாம் மாநகராட்சிக்கு தெரியாமல் அங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு போர்டை வச்சுட்டு அந்த ஆள் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போ இது கூட தெரியாமல் மாநகராட்சி என்ன நிர்வாகம் நடக்குது? அடுத்த கேள்வி வருது இல்லை? விநாயகர் சதுர்த்தி வருவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி அப்படிங்கிறது ஒன்றும், ஒரு ஹிந்து ஒற்றுமை என்பது இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து குலைக்கணும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சியாக தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள். அதற்கு பின்னாடி 1996 அப்பச்சோ, ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் மூப்பனார், இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் அதே தவறை செய்தார்கள். இந்த தவறுகளினால இன்னைக்கு வந்து திமுகவினுடைய இடம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரிவினைவாத சம்பவங்களும், ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே தவறை இன்னைக்கு பாஜக செய்கிறது என்றுதான் தோன்றுகிறது. அரசியலுக்காக பாஜக அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். தமிழகத்தில் நடப்பது ஒரு கட்சியின் அரசல்ல, ஒரு இனத்தின் அரசு. ஸ்டாலின் விளையாட்டு திடலில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி போர்டு வைத்து மக்களிடம் நூதனமாக பணம் வசூலித்த திமுக கவுன்சிலர். ஹிஸ் உத் தஹீர் பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்புடைய இடங்களில் NIA சோதனை. விநாயகர் சிலை வைக்க கட்டுப்பாடுகளை விதித்த காவல்துறை. பீகார் மதரசாக்களில் பாகிஸ்தான் பாட புத்தகங்கள். NCPCR அதிர்ச்சி தகவல். இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு இருந்து சிந்திக்கிறப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாந்திக்குமார். நேற்று சென்னையில் வந்து கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. நூற்றாண்டு விழாவின் காரணமாக வந்து நாணயம் வெளியீடு, அதாவது 100 rupees காயின்ஸ் வெளியீடு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வந்து மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்றும் அவருடன் வந்து திரு முருகன் மத்திய அமைச்சர் முருகன் அவர்களும் கலந்து கொண்டார். இவருடன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டதும் செய்தியில் வந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த விழா வந்து ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சி, திராவிட கருத்தியல் கொண்ட அரசின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் திரு கருணாநிதி புகழாரம் சேர்த்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் எல்லை கடந்து பல தரப்பு மக்களை கவர்ந்தவர் வந்து கருணாநிதி, ஒரு பண்பாட்டு தலைவர், சமூக நீதி பரப்ப அயராது பாடுபட்டவர், பொதுநல தொண்டர். இந்த நாணய விழாவில் இந்த நாணயத்தை வெளியிடுவதில் வந்து நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த மாதிரி இந்த பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மத்திய அமைச்சரை வைத்துக்கொண்டே அவர் சொல்லிக்கிறாருன்னா ஒரு இனத்தின் ஆட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழகத்தின் முதல்வர் பேசியிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் வந்து நம்ம 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ஸ்டாலினுடைய பேச்சு, இன்னொன்று ராஜ்நாத் சிங்குடைய பேச்சு மற்றும் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி. இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தனித்தனியாக. ஒரு மாநிலத்தில் வந்து முதல்வராக இருந்தவர், பலமுறை முதல்வராக இருந்தவர். ரெண்டாவது, ஒரு பெரிய அரசியலில் வந்து ஒரு நீண்ட வாழ்க்கை, ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு அரசியலில் அவர் தமிழக அரசியலில் ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக ஒரு நாணயத்தை அவர் பேரில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேட்டதற்கு மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் கொடுத்த வரைக்கும் சரிதான். ஏன்னா ஒரு மரியாதை குறித்து ஒரு காரணமாக செய்தது அப்படிங்கிறதை நம்மால்
ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடிகிறது அந்த கோரிக்கை ஏற்று செயல்பட்டார்கள் என்று. ஆனால் இந்த அளவிற்கு இன்னைக்கு பாஜக இறங்கி போக வேண்டுமா அதற்காக அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லார் மனதிலும் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் எழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையான தேசியவாதிகள் எல்லாருமே இது ஒரு ஆச்சரியத்தோடு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேசியத்திற்கும் நமக்கும் என்றைக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், ஒரு சம்மந்தமில்லாத ஒரு போக்கை கொண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை போய்கிட்டு நீங்கள் இப்படி புகழ்ந்திருக்கிறீங்களே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த ஒரு மீட்டிங்லேயே இப்போ ஸ்டாலின் பேசுகிறார், இன ஆட்சி தான் நடக்கிறது, ஒரு இனத்தின் ஆட்சி இங்கே நடக்கிறது, கட்சியின் ஆட்சி கிடையாது அப்படின்னா எந்த இனத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு? திராவிட இனத்தின் ஆட்சியா இல்லை தமிழ் இனத்தின் ஆட்சியா? எதை இனம் என்று இந்த இடத்துல சொல்ல வருகிறார்? ஏன்னா இவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய இந்த பகுதி இப்படியெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி திராவிட இனம் என்று மட்டும்தான் இவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய சங்க இலக்கியங்களோ இல்லமோ நம்ம நாடு ஒரே நாடு, இவர்கள் எல்லாரும் பாரதியர்கள் அப்படின்னு தான் ஒரே இதாக தான் குறிப்பிடுகிறது. சங்க இலக்கியங்களை சொல்லும் பொழுது அப்படித்தான் அதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரு தனி இனம் அப்படின்னு என்று இவர்கள் சொல்லும் பொழுது இதை இந்த மத்திய அமைச்சர்கள் அங்கே இருந்தார்களே அவர்கள் இதை ஏற்கிறார்களா? இல்லை இன்னைக்கு இவர்கள்லாம் புகழ்ந்திருக்கிறாங்களே அதை இந்த பாஜக இது ஒரு பிரிவினைவாதம் அல்லவா, இது ஒரு பிரிவினை பேச்சல்லவா, இந்த பிரிவினை கருத்தை இவர் வந்து ஏற்கிறார்களா? தேசியத்தோடு ஒத்துவராத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசக்கூடிய அதே மேடையில் பேசியிருக்காங்க, அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? குறிப்பாக இதில் கவனிக்கக்கூடிய விஷயம்னா இந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஆமாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதை பற்றி இவர் பேசும்பொழுது இவர் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியிலையும் கூட ஒன்றிய அரசு அப்படின்னு தான் அவங்க பேசுகிறாங்க. இல்லை, விழாவின் பின்புறம் வைத்திருந்த அவருடைய பேனர்கள் எல்லாமே ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசு அப்படின்றதான் இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் இவர்கள் இன்னும் கூட அந்த ஒன்றியம் என்பதை இது இங்கே தானே சொல்லிருக்காங்க. அப்ப இந்த எந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய அரசு என்று இவர்கள் சொல்கிறார்கள்? நீங்கள் அவர் தேசியத்திற்காக இருக்கார், தேசியத்திற்காக செயல்பட்டார் ராஜ்நாத் சிங் வரும் பொழுது திரும்ப அவர் வந்து சொல்லியிருக்கார் அவரை பற்றி. அப்ப இதை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஒன்றிய அரசுன்னு இன்னைக்கு இவர்கள் கூறக்கூடிய அந்த வாதத்தை இன்னைக்கு அவர் ஏற்கிறாரா? இந்த கேள்வி இங்கே பதில் அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்களே, அப்போ எங்கே இவர்கள் தேசிய இனத்தோடு சேர்ந்து இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கு. இதை பிஜேபி ஏன் செய்தது அப்படிங்கிறது வந்து இது வந்து மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது வரைக்கும் கூட ஒரு அரசு முறை விழா கலந்து கொண்டார் என்றாலும் கூட இவ்வளவு புகழாரங்கள் இது தேவையா? இன்றைக்கு பாஜக ஒரு மிகப்பெரிய தவறை செய்து வருகிறதோ என்று எண்ணம் நமக்கு ஏற்படுது. ஏன் என்றால் இதே தவறை கடந்த இந்த அரசியல் நிகழ்வுகளில் பல தலைவர்கள் செய்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து இந்த திமுகவினுடைய வளர்ச்சி நம்மளை அசைக்க முடியாமல் இன்றும் பிரிவினைவாதம் பேசி கொண்டிருக்கக்கூடிய. ஏன்னா இதே தவறை ராஜாஜி செய்தார். ராஜாஜி 1967 செய்த அதே தவறை தான் அதற்காக பின்னாடி வந்து 1971 இந்திரா காந்தி காமராஜரை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காங்கிரஸ் கட்சியவே அழியறதுக்கு காரணமாக இருந்து தமிழகத்தை அழிவதற்கு முக்கிய காரணமே அதுதான். அன்றைக்கு அழிந்த காங்கிரஸ் இன்னி வரைக்கும் தலை நிமிரவில்லை. அப்போ இந்த திராவிட கட்சியை அன்னைக்கு வளர்த்து விட்டதற்கு அவரும் அன்னைக்கு செய்த தவறு. அதற்கு பின்னாடி 1996 அப்போ ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் மூப்பனார் இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் அதே தவறை செய்தார்கள். இந்த தவறுகளினால இன்னைக்கு வந்து திமுகவினுடைய இடம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரிவினைவாத சம்பவங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே தவறை இன்னைக்கு பாஜக செய்கிறது என்றுதான் தோணுகிறது. அரசியலுக்காக பாஜகவும் இன்னைக்கு இதை பேசுகிறது, இதை செய்திருக்கிறது என்று தோணுது. இன்னொரு விஷயம் நம்ம இதில் பேச வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எந்த பாஜகவை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை, அதாவது நேர்மையாக இந்த அவலங்களை எடுத்து வைக்க முற்படும் பொழுது அவர்களை தொடர்ந்து கைது செய்து அவர்கள் மேலே வந்து அவர்களை பழி தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு இப்படி பேசிக்கொண்டிருக்கிறது.
இங்கு தமிழகத்தில் என்னெல்லாம் பொய்களை கட்டுக்கதைகளை மத்திய அரசு மீது அவிழ்த்து விட வேண்டுமோ அத்தனையும் இந்த திராவிட அரசு செய்து ஒரு பிரிவினைவாதத்தின் பக்கமே இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஏன் பாஜக கீழே இறங்கி போச்சு? அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்துறையில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், தமிழினுடைய அடையாளங்களை மீட்டெடுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழினுடைய அடையாளங்களை மீட்டெடுத்ததுல திமுகவினுடைய பங்கோ அல்லது கருணாநிதியோட பங்கோ என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தாய்மொழியில், அதாவது ஹிந்தி கற்காத மாநிலங்களில், ஹிந்தி பயிலாத மாநிலங்கள், நான் ஹிந்தி ஸ்டேட்ஸில் தாய்மொழியில் சரிவர மாணவர்களால் படிக்க முடியாத மாநிலத்தில் இடம்பெற்றிருப்பது தமிழகம். அப்படி அவ்வளோ மோசமாக தமிழை இங்கு தமிழ்நாட்டில் ஒழித்ததை தவிர இந்த திராவிட கட்சிகள் தமிழுக்கு செய்தது என்ன? இன்னைக்கு தமிழ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி, இவங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் இவர்களுடைய ஆட்சி எத்தனை வருடங்கள் இவங்க ஆட்சி எப்பெல்லாம் தமிழகத்தில் இருக்கோ அப்போல்லாம் இவங்களுக்கு மத்தியிலையும் இவர்கள் கூட்டு சேர்ந்து தான் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு வலுவான ஆட்சி நீங்கள் இருக்கும் பொழுது இதுவரை எத்தனை நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டன, தமிழ் நூல்கள்? நீங்கள் திருக்குறளுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் திருக்குறளுக்காக இவ்வளவு மொழிபெயர்ப்புகள். இன்னைக்கு பாடத்திட்டங்களில் இந்த நாடு முழுவதும் திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டும், நாடு முழுவதும் தமிழை கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே நடந்திருக்கு. சங்கம் லிட்ரேச்சர் வந்து இதில் என்சைக்ளோபீடியாவில் கொண்டு போனது. இப்படி எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருக்குறளை இன்னைக்கு வந்து போரிடங்கள் எல்லாம் பிரபலப்படுத்தியது அவர். அப்படி தமிழுக்காக எதையுமே செய்திராத இவர்களை வெறும் தமிழ்ங்கிற அந்த மொழியை வைத்துக்கொண்டு மொழி அரசியல் செய்து சுயலாபத்திற்காக இருந்தவர்களை தமிழ் மொழியை மீட்டெடுத்தவர்னு இவர் எப்படி சொல்றார்? இன்னும் சொல்ல போனா அதற்கு துரோகம் செய்தவர் தான் கருணாநிதி. தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய விஷயங்கள் என்னன்னா, சித்திரை 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாடுவது தமிழர்களுடைய அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் கொண்டாடி கொண்ட புத்தாண்டு. அதை யாருடைய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை தை 1 என்று மாற்றி இன்று வரை கூட திமுக தை 1 என்று தானே சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வழக்கு போட்டாச்சு, வழக்கில் ஜெயிச்சாச்சு, எல்லாம் மாறின பிறகும் கூட தை 1 தானே எந்த அடிப்படையிலும் ஆதாரமும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பிரதமர் மோடி அவர்கள் ஊக்குவிக்கிறாரா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் துரோகியை ஊக்குவிக்கக்கூடிய செயலாக இது இல்லையா இதெல்லாமே? அப்போ இன்னைக்கு பாஜக ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறது. எப்படி அன்றைக்கு ராஜாஜி, இந்திரா காந்தி, ரஜினிகாந்த் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார்களோ அதே தவறை இன்றைக்கு பாஜகவும் செய்து வருகிறது. இதுதான் நம்ம இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரே ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு இலகணேசன் அவர்களுடைய வீட்டு விழாவில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களை கலந்து கொள்வதற்கு அவர் அழைப்பு எடுத்திருந்தார். அந்த சமயத்தில் அவர் வந்து மேற்கு வங்கத்தினுடைய கவர்னராகவும் அவர் இருந்தார். அதனால் அவர் மம்தா பானர்ஜி அவர் அழைத்தார். அப்படி அவர் மம்தா பானர்ஜி அவருடைய வீட்டு விழாவிற்கு அழைத்த உடனே இங்கே பொங்கினார்கள் நிறைய பேர். பாஜகவினரை எல்லாம் வந்து கைது செய்து அங்கே பாஜகவினரை கொன்று குவித்து இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை வந்து இவர்களுடைய விழாவிற்கு அழைப்பதா, அதனால் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு கட்சி தலைவர் அனௌன்ஸ் பண்ணார். அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்திலையும் இன்னைக்கு திராவிட ஆட்சி அதை தானே செய்து வருகிறது. எத்தனை கைதுகள் இன்று செய்யப்பட்டிருக்கிறது? சில பேர் மேல குண்டாஸ் கூட போடப்பட்டது. அப்படி அதாவது எந்த ஒரு ஜஸ்டிஸும் இல்லாமல் எவ்வளோ அநீதிகள் இங்கே இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்போ இந்த விழாவுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களே, இவருக்கு மட்டும் அரசியல் நாகரிகம். அப்போ இது மட்டும் அரசியல் நாகரிகத்தில் வராதா? இல்லை இது என்ன கணக்கில் இப்போ போனாங்க? நீ போனீங்க, இப்போ உதயநிதியை பார்த்து கை கூப்பினதாக இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் வருது, நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நியாயமாக இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ ஏன் போனீங்க? போயிருக்கக்கூடாது இல்லை? புறக்கணித்திருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஏன் புறக்கணிது? அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயம், அவங்களுக்குன்னா ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து அடிப்படையில் எழுகிறது. இந்த மாதிரி பலவிதமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு தூரம் பாஜக இதில் இறங்கி போயிருக்க வேண்டாம். இன்றைக்கு பாஜக ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறது. இந்த தவறு தொடராமல் பாஜக பார்த்து கொள்வது நாட்டிற்கு நல்லது. இந்த சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னாலே வந்து சில விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட பல்வேறு விமர்சனங்கள் உண்டு.
ஏன்னா திமுக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, திமுக அந்த மாநகராட்சி கைப்பற்றிய பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு விஷயங்கள். ஒன்று வந்து நாங்கள் வந்து வடிகால் வாரியத்தை இது பண்ணிட்டோம்னு சொல்லி டெய்லி ஒரு அம்மா பேட்டி கொடுக்கும். சமீபகாலம் அந்த அம்மா காணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவின் சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களோட பற்றி ஒரு டெய்லி ஒரு செய்தியில் வந்துருக்குன்னா, அப்படி ஒரு செய்தி தான் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நூற்றாண்டு விளையாட்டுத் திடல். இவங்க நூற்றாண்டுக்காக ஒவ்வொரு இடத்துல விளையாட்டுத் திடலாக போனாங்க. இது காணொலி காட்சியின் மூலமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இது யாருக்கு திறந்து வைத்தார் இல்லையா, இது வந்து அதிகமாக பயன்படுத்தியது பொதுமக்களை காட்டிலும் அந்த கவுன்சிலர் தான் பயன்படுத்தியிருக்கார் என்று ஒரு தகவல் வந்துள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை காமக்கோடி நகர், காமக்கோடி 6வது தெருவில் இருக்கக்கூடிய வார்டு நம்பர் 189. இந்த கலைஞர் நூற்றாண்டு விளையாட்டு திடல் சமீபத்தில் ஒரு முதல்வர் திறந்து வைத்திருந்தார். அந்த போர்டு பக்கத்திலே இன்னொரு போர்டு இருந்துச்சு, பள்ளிக்கரணை ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு போர்டு இருந்துச்சு. இந்த போர்டை பார்த்து அறப்போர் இயக்கம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியை கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் இந்த பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இலவச விளையாட்டு திடலை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் அகாடமிக்கு எதுவும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்கப்படும் போது, அவர்கள் வந்து அந்த ஆர்டிஐ மூலமாக கேட்கப்படும் போது அவங்க சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, நாங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் நாங்கள் வந்து விடலை அப்படின்னு சொல்லுவோம். மேலும் அவர்கள் பல்வேறு தகவல் திரட்டப்படும் போது அவர்கள் கிடைத்த தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த இருக்க திமுக கவுன்சிலர், அவர் பேர் பாபுன்னு போட்டிருந்தாங்க. அந்த பாபு தான் வந்து அதற்கு பின்னால் இருப்பதாகவும், அவர் தான் அந்த போர்டு வைத்து வந்து கட்டணத்தில் ஈடுபட்டார் இல்லையான்னு தெரியல. பட் அவர் புகார சொல்கிறாங்க. போர்டு வைத்து ஃபார் ப்ரீ புக்கிங் கான்டாக்ட்னு போட்டிருக்காங்க. ப்ரீ புக்கிங் கான்டாக்ட்னாலே ஒரு பணம் வசூல் பண்ணுறதா இருக்கும். கான்டாக்ட் 3 செல்ஃபோன் நம்பர் போட்டு அந்த போர்டு இருக்குது. இது தொடர்பாக வந்து மாநகராட்சி கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பாபுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவோம், அவர் பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஏற்கனவே வந்து இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா நகர் பார்க்கில் வந்து ராதாகிருஷ்ணன் அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆமாம் பார்க்கில். அப்போ அங்கே வந்து இதே போல் அந்த ஸ்டால் வச்சதுக்கு ஒருத்தன் வந்து இதே போல் திமுகக்காரங்க வந்து காசு கேட்ட பொழுது கமிஷனர் வந்து அந்த காசை எடுத்து கொடுத்தார். ஏன்னா அப்போ அவர் தான் கமிஷனராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருக்காரு. இவங்க வந்து ஒரு முறைகேடாக அவங்க ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த கடைக்கிட்ட வந்து ஒரு குண்டாஸ் மாதிரி வந்து அவங்க வசூல் பண்ணுறாங்க. அப்படி வசூல் பண்ணுறவங்க கிட்ட காசை வந்து நீ அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணாத, நான் காசு தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, நம்ம அப்போவே சொன்னோம், இந்த செய்தி வந்த உடனே ஸ்ரீ டிவிலே சொன்னோம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இங்கே இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி வந்து இந்த மாதிரி அடியாட்களுக்கு இப்படி பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கா, இல்லை அவர் ஏதாவது கார்பரேஷன் ஏஜென்ட்டா? இதெல்லாம் நம்ம வந்து அன்றைக்கே நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போயும் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ என்னடா அப்படின்னு சொன்னால், இது வந்து மாநகராட்சியில் இதுவும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இவங்க வந்து கட்டின ஒரு விளையாட்டு திடலாம். இப்போ அந்த விளையாட்டு திடலில் இவ்வளோ நாள் இதை என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் விளையாட்டு திடல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அது யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க? அது யார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரிடம் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு? இதெல்லாம் மாநகராட்சிக்கு தெரியாமல் அங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு போர்டை வச்சுட்டு அந்த ஆள் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போ இது கூட தெரியாமல் மாநகராட்சி என்ன நிர்வாகம் நடத்துது? அடுத்த கேள்வி வருது இல்லை? ஒரு மாநகராட்சியில் இந்த மாதிரி அப்போ இன்றைக்கி வந்து இந்த ஒரு பூங்கா வந்து இன்றைக்கி அறப்போர் இயக்கம் அவங்க கண்டுபிடிச்சி இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை பூங்காவில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? சற்று கூட ஒரு கழிப்பிடம் கூட இதே மாதிரி தான். இப்போ அது எத்தனையோ கோடி ரூபாய் ஊழல் அதில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கழிப்பிடம் ஊழல், இன்னொன்று வந்து இந்த பார்க்கிங் கட்டணத்தில் ஊழல், இந்த மெரினா பீச்சில் பார்க்கிங் கட்டணத்தில் ஊழல், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் இப்படி என்னென்னா, அதாவது ஊழல்களை வந்து விதவிதமாக வந்து திமுக செய்யுங்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த ஊழல்களை இந்த தடவை ஆட்சி அமைந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கரை கண்டு இப்போ ஸ்டாலின் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அறிவியலில் வந்து மிக முன்னேறிய மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வச்சு தான் சொல்கிறாங்களான்ற டவுட் நமக்கு வருது. ஊழல் அறிவியலில் தமிழகம் இன்றைக்கி முன்னணி மாநிலமாக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் வருது. ஏன்னா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பாருங்கள். ஆனால் இவருக்கு வந்து வெறும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம். எவ்வளோ பணம் வசூல் பண்ணால் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது, அதை பற்றி செய்தி இல்லை. ஆனால் இதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்களாம். ஏங்க, ஒரு போர்டையே வந்து முறைகேடாக ஒரு போர்டை தன்னுடைய சொந்த பேரில் ஒரு போர்டை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. மாநகராட்சி பற்றின எந்த குறிப்பில் ப்ரீ புக்கிங்னு வேறு போடுறான். அவன் வசூல் பண்ணியிருக்கானா என்னன்றதெல்லாம் விசாரணைக்கு விட்டுட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், பதில் வந்தோடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் அதே சமயம் இந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதே சமயம் பாருங்கள், சிறுவாச்சூர் கோவிலை பலமுறை யாரோ ஒருத்தங்க இடிப்பாங்க.
ஆனால் அந்த கோவிலை வந்து இடிக்கும் பொழுது அது எவனே கண்டுபிடிக்க மாட்டான், அது எல்லாமே மர்ம மனிதர்களாக இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் மனநிலை சரியில்லாதவர்களாக இருப்பான் இந்து கோவிலில் இடிக்கிறவங்க மட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் இந்த தகவல் வரல. இது வரைக்கும் இந்த தகவல் வரல. ஆனால் அந்த கோவில் இப்படி இடிந்துருத்தே அப்படின்னு சொல்லி அதற்காக மனம் வருத்தப்பட்டு அந்த கோவிலை நான் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் முயற்சி பண்ணி அதற்காக ஒரு பணமும் வசூல் பண்ணி அந்த பணத்துலேருந்து ₹1 கூட எடுக்காமல் அந்த அக்கௌண்ட்டில் அப்படியே வச்சுருந்தால நீங்கள் தேவையே இல்லாமல் ஒரு பொய் கேஸை போட்டு அவரை வந்து கைது பண்ணுவீங்க. நம்ம கார்த்திக் கோபிநாத்தை கைது பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஏதாவது அது நியாயமாக அவர் செய்தார், அது என்ன பணம் வந்தது என்ன எல்லாமே ஓப்பனில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் கைது செஞ்சீங்க, ஏன்னா அதில் முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பட்ட வருத்தனமாக ஒரு அரசாங்க சொத்தை ஒரு தம்பேரில் ஒரு போர்டை வச்சு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இதை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. மாநகராட்சி நாங்கள் வெறும்னா வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், பதில் வந்தவொடனே விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பதிலுக்காக காத்திருக்கோம்னு ஒரு விளக்கம் தராங்க. இது எந்த விதத்தில் நியாயம் இது? அப்போ ஊழல் செய்கிறவன் தான் இன்றைக்கி வந்து இங்கே இந்த தமிழகத்தில் இன்றைக்கி இருக்க முடியும். நேர்மையானவர்கள் இன்றைக்கி தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் இன்றைய தமிழக ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், இந்த ஃப்ரீ டாய்லெட்ஸ்லாம் இப்போ வந்து வசூல் பண்ணாங்க, கட்டணம் வசூல் பண்ணாங்க, வாடகைக்கு இது பண்ணிட்டாங்க. இதே நிலைமை போச்சுன்னா ஈவன் சொல்ல போனால் சட்டசபையை கூட நாளைக்கு ஏதாவது சினிமா ஷூட்டிங்க்கெலாம் வாடகை கொடுத்து வச்சாலும் இப்போ யார் கேட்க? அது ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலர் ஏதோ ஒன்று பண்ணுவான், யார் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள்? இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி எவனாவது வந்து, ஏன்னா எதுவுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை. நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு கைது அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தானே நீங்கள் வந்து அடுத்து அந்த மாதிரியான ஊழலுங்கிறது வராமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து டைரெக்டாக எங்களால் வந்து இந்த மாதிரி வார்டு மெம்பர் கவுன்சிலர் உங்களுக்குலாம் எந்த பணமும் தர முடியாதுப்பா, நீங்களாம் பார்த்து அப்படி இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்றது இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது இருக்கதை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் ஆக்கிரமிப்பு இல்லைன்னா ஒரு இடத்துல போய் போர்டை போட்டு காசை வசூல் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த திமுக அவங்களுடைய நிர்வாகிகள் இதெல்லாம் செய்வதை பார்த்து கொண்டு வருகிறோம். உடனடியாக இவர் கைது செய்யப்பட வேண்டும். இதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய பொது சொத்துக்கள் இதெல்லாம் இப்பொழுது யார் நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கே என்ன பூங்கா இருந்தால் அந்த பூங்கா இப்போ யார் நிர்வகிக்கிறார்கள்? அதில் ஏதாவது விளையாட்டுத்தல் இருந்தால் அது எப்படி கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா, இலவசமாகத்தான் இருக்கிறதா? அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அது யாரால் வசூலிக்கப்படுது? பார்க்கிங் இது போன்ற எல்லாமே ஒரு கணக்கெடுக்கப்பட்டு அது வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த ஊழல்கள் வந்து என்றைக்குமே வந்து தீரப்போகிறதில்லை. திமுகவினுடைய ஆட்சி அறிவியல் பூர்வமான ஊழல்களில் முன்னணி மாநிலமாக தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழகத்தில் சென்னையில் வந்து 22 நாளுக்கு முன்னே வந்து என்ஐஏ ரைடு நடந்துச்சு. இந்த என்ஐஏ ரைடு எதற்காக நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் வந்து செயல்பட்டு அங்கே ஆள் திரட்டுதல்ன்ற காரணத்திற்காக வந்து அந்த நபரின் வந்து அலுவலகத்தில் வந்து என்ஐஏ ரைடு. எதற்காக பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கம் ஹிஜ்புத் உத் தஹீர் இந்த அமைப்பு வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விடுதலை அமைப்பு. அதாவது இஸ்லாம் அல்லாத ஒரு அரசாங்கத்தை அப்புறப்படுத்தி அங்கே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுதல், அதுதான் இதோட நோக்கம். இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் வேறு இஸ்லாமிக் கேலிபேட் கொண்டு வரணுன்றது எங்களோட முக்கியமான நோக்கம். இந்த அமைப்புக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ராயப்பேட்டை சேர்ந்த ஹமீத் ஹுசைன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டாக்டர் ஹமீத் ஹுசைன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து இளைஞர்களை வந்து அந்த கமெண்ட்ஸ் போகிறவங்கள பார்த்து இளைஞர்களை பார்த்து அந்த மூளைச்சலை செய்து தன்னோட அமைப்புக்கு சேர்க்கறதுக்கு ஆள் திரட்டல் பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக வந்து கடந்த மே மாதமே வந்து மத்திய சைபர் கிரைம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. இன்னிலேருந்து இந்த வழக்கை வந்து என்ஐஏ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ஐஏ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரேன் எடுத்துருந்தா இது மூலமாக லேப்டாப்ஸ், சிம் கார்ட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றினாங்க. மேலும் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 2 தினம் முன்னாடி வந்து ராயப்பேட்டையில் அவருடைய ஹுசைனோட அலுவலகத்தில் வந்து சோதனை என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றது வரைக்கும் எந்த தகவல் சொல்லலை. பட் தடை செய்யப்பட்ட இயக்கம் தமிழகத்தில் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த HUT அமைப்பு தான் இன்றைக்கி வந்து பங்களாதேஷனுடைய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கும் காரணமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்றைக்கி நடந்த மிகப்பெரிய கலவரத்தினுடைய பின்னணியில் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்த HUT அமைப்பு செயல்பட்டதாக இதனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததாக இன்று அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்த HUT அப்படிங்கிற அமைப்பு 1959ஆம் ஆண்டு
வாக்கில் இதை தொடங்குறாங்க, இந்த அமைப்பை நிறுவுகிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த அமைப்பு வந்து ஒரு 50 நாடுகளில் இன்றைக்கி இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் சொல்லி நீங்கள் ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி, அரப் கண்ட்ரிஸ், இந்த மாதிரியான நாடுகளில் கூட இன்றைக்கி இந்த அமைப்புங்கிறது தடை செய்யப்பட்ட அமைப்பு. இஸ்லாமிய நாட்டிலே இந்த இஸ்லாமிய அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம், நம்ம இந்தியாவில் இந்த அமைப்பு இன்னும் தடை செய்யப்படவில்லை. நல்லா பாருங்கள், 2021 இந்த அமைப்பை பற்றிய ஒரு குறிப்பு நம்ம வந்து பார்க்குறோம், பேப்பரில் செய்தித்தாளில் வருது. 2021 மதுரையில் செந்தில்குமார் அப்படிங்கிறவரை மதம் மாற்றி, அந்த மதம் மாற்றப்பட்ட அவர் இந்த HUT அமைப்பில் இணைகிறார். தூங்காத விழிகள் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக பலரை வந்து மூளைச்சலவை செய்து ரெக்ரூட் பண்ணி அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு இவர்களை கைது செய்த பொழுதே கூட இந்த அமைப்பு இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இது நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது, இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 2021 அந்த அமைப்பை நீங்கள் வந்து பேன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போ 2024 பங்களாதேஷில் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் இழுத்து கொண்டு லேசான ஒரு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், 2021 2024 வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக 2022 இதே போல் 2 பேரை கைது செய்கிறார்கள். அந்த 2 பேருமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வச்சு கைது செய்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து 2023 ஒரு கைது, 2024 இப்போ லேட்டஸ்ட்டாக சில பேரை கடந்த ஜூன் அதில் கைது செய்கிறார்கள். அவங்களும் என்ன, தஞ்சாவூரை சார்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு. அந்த எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் மூலமாக பலரை மதம் மாற்றுகிறார்கள். பலரை மதம் மாற்றுவது மட்டுமல்லாமல் மூளைச்சலவை செய்து இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளில் சேருவதற்கு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ரகசிய மீட்டிங்களையும் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பல மாவட்டங்களில், சேலம், கரூர், கன்னியாகுமரி, இப்படி பல மாவட்டங்களில். இன்றைக்கி தஞ்சாவூரில் இவரை பிடிச்சது எங்கன்னா தஞ்சாவூரில் சாலியமங்கலம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் பிடிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இவர்களுடைய நெட்வொர்க்கை இங்கே அமைச்சிருந்தால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்த முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சேலம், கரூர், கன்னியாகுமரி, எந்தெந்த இடம் பாருங்கள், நெட்வொர்க்கை நீங்கள் நல்லா பார்க்கணும். தஞ்சாவூரில் தான் மெயினாக இருக்கும், மன்னார்குடியில் இருக்காங்க, தஞ்சாவூர், கும்பகோணம், எல்லா இடங்களிலும் இவர்கள் இன்றைக்கி அங்கே பரவி இருந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க இது போல் பரவி இருக்கிறதுக்கு இங்கே ஒரு நெட்வொர்க் இல்லாமல் எப்படி இவங்க எல்லாமே பரவி இருக்க முடியும்? ஏற்கனவே இதே கும்பகோணத்தில் தான் திருப்பனந்தாளில் தான் முதல்ல PFIனுடைய மதரசாவும் ஆரம்பிக்கப்படுகிறது. அறிவகம் என்றது முதல்ல அங்கே தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த இடங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து ஒரு, அதே போல் இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா ராயப்பேட்டை, மண்ணடி, இந்த இடங்களில் ஏற்கனவே HUT இவர்களுடைய ஆட்கள் அந்த பகுதிகளில் எல்லாம் இருந்தார்கள். அப்படி இதெல்லாம் எப்போ சொல்கிறேன், இதெல்லாம் 2021 22 வாக்குலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலை ஓப்பனாக நடத்தி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆட்களை சேர்க்கக்கூடிய ஒரு இதை வந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். எப்பேற்பட்ட கடுமையான இந்த இயக்கம் பாகிஸ்தான், துருக்கி, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கம். இன்னைக்கு சொன்னால் துருக்கி வந்து நான் தான் காலிஃபட்னு இருக்கக்கூடியவன், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத அடிப்படைவாத துணுக்கம் இருக்கிற ஊர், அவனே தடை செஞ்சுருக்கான் இவனை. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நம்ம உள்ட்டு கொண்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறதையும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த போர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம வந்து பின்னாடி இருக்கும். அதே போல் நம்ம இன்னொன்று பார்க்கணும், தமிழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹப்பாக இருக்கிறத நீங்கள் பாருங்கள். எந்த பயங்கரவாத அமைப்பார்கள்லாம் அதனுடைய ஏதாவது ஒன்று இங்கே கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏற்கனவே பேஸ் மூமெண்ட் 2005 பேஸ் மூமெண்ட்டு, அந்த பேஸ் மூமெண்ட்டினுடைய ஆட்களையும் இங்கே தமிழகத்தில் தான் இங்கே பிடிச்சோம். அதற்கு அடுத்ததாக ஜெயிலை தகர்த்து அதில் உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் பேஸ் மூமெண்ட்டுங்கிறது வந்து நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இழக்க செய்து அவர்களை இது பண்ணுறது, அதுக்கான பல நீதிமன்றங்களை குண்டு வைக்கிறதுக்கு அவங்க முற்பட்டார்கள்.
அதுக்கு அடுத்ததாக ஜெயிலை தகர்த்து எல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அதை ஒரு செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் இங்கே தமிழகத்திலிருந்து இயங்கி கொண்டிருந்தது, அதையும் படுத்தோம். இப்போ இந்த ஹெச்யூ டீம் இங்கே தான் இருக்குது, பிஎஃப்ஐ இங்கே இருக்குது. இங்கே இல்லாத பயங்கரவாத அமைப்புகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே தமிழகத்தில் இருந்தால். இப்போ இங்கேருந்து இது இன்னும் பல மாநிலங்களில் இப்போ வந்து இது பரவி இருக்கிறது இந்த ஹெச்யூடி. இதே போல் ஹைதராபாத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் இன்றைக்கி ஹெச்யூடி சம்மந்தப்பட்டவர்களை பிடித்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னத்தை நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த ஹெச்யூடியில், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஹை ப்ரொஃபைல் ஆட்கள். ஹை ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லா இப்போ வந்து ஒரு டாக்டர், ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ஒரு நல்ல ஒரு பேராசிரியர், அந்த மாதிரி பெரிய பெரிய நாலேஜ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வார்ஃபேர் இது மாதிரி ஏதாவது தயாரிக்கிறது, இல்லை வெடிகுண்டு தயாரிக்கிறது, எதாக இருந்தாலும் உங்களுடைய போர் மெத்தடாலஜி அதுவே வந்து ஒரு நவீனமயமாக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னா நாலேஜ் இஸ் வெல்த் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுலேயே வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு டைப் எல்லாமே அது இருக்கும். அப்போ இது இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். அப்போ இன்றைக்கி மத்திய அரசுமே கூட இந்த பங்களாதேஷ் விஷயங்கள் எல்லாம் வந்த பொழுது, பங்களாதேஷ் விஷயங்கள் வருவதற்கு முன்னாடியே நமக்கு வந்து இங்கே ஹெச்யூடி அமைப்பு பற்றின பிரசன்ஸ் இந்தியாவில் இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ இங்கே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் பங்களாதேஷனோட தொடர்பு இருக்குங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிந்த போது, ஏன் வந்து பாரத நாடு பங்களாதேஷை எச்சரிக்கவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுது. ஒன்றா உளவுத்துறை ஃபெயிலியரா, இல்லை பயங்கரவாதத்தை கண்டு கொள்ளாத ஒரு போக்கா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை நீங்கள் வந்து பங்களாதேஷை வந்து நீங்கள் எச்சரித்திருக்க வேண்டும் அல்லவா? நம்ம பங்களாதேஷை ஏன் எச்சரிக்கவில்லை? ஒருவேளை பங்களாதேஷை எச்சரித்திருந்து அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் நீங்கள் பங்களாதேஷிடம் அழுத்தம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த பயங்கரவாதத்திற்கான எதிரான போரில் மத்திய அரசும் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி ஒரு பங்களாதேஷில் ஒரு ஆட்சியவே இழக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து இவர்கள் வந்து வேலை பார்த்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும். அதனால் இந்தியாவும் இதிலிருந்து பாடம் கற்று இந்த மாதிரியான அமைப்புகளை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும், மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இது ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையிலும் இது ஒன்று. அது தமிழகத்திலும் கொண்டாடப்படுகிற ஒரு விஷயம். ஏன்னா பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடியது. சுதந்திர போராட்டத்திலேருந்து எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு வருவது இந்த விநாயகர் சதுர்த்தி. இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் வந்து கட்டுப்பாடுகள் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து முன்னணி அமைப்புகள், இந்து அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் கண்டனம் தெரிவித்து கொண்டிருக்காங்க. அதுக்கு சொல்கிற மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வட்டமும் ஒரு பெரிய ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் வந்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து சில கண்டிஷனில் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதுன்ற ஒரு லெவலில் அவர் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசாயனம் இல்லாத சிலைகள் அமைக்கப்பட வேண்டும், அனுமதி வாங்க, அதாவது சிலை வைக்கிறதுக்கு அனுமதி வாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆர்டிஓ அல்லது டெப்டி கலெக்டர்ஸ் இந்த மட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. தனிநபர் இடத்துல நீங்கள் வைக்கணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பொது இடம்னா உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். அதேமாதிரி மைக் செட் வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். மைக் செட் வச்சிங்கன்னா அதுக்கு எங்கே கரண்ட் எடுக்கிறீங்க அந்த கரண்ட்டுக்கு ஒரு லெட்டர் நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஸோ இது இவ்வளோ பட்டியல் ஒரு இடத்துல வைக்கிறதுனா. ரெண்டாவது அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த போட்டிருக்கக்கூடிய விநாயகர் வைக்கக்கூடிய இடத்தோட ஸ்டேஜிலேருந்து மொத்தமே 10 அடி தான் இருக்கணும். 10 அடிக்கு மேலே விநாயகர் சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. விநாயகர் கொண்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக வந்து இது மினி லாரி இல்லாட்டி டிராக்டர்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து விநாயகர் வைக்கிற ஒரு கண்டிஷன். இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன சொல்லிங்கன்னா, சமூக விரோதிகள் மற்றும் சிலைகள் பாதுகாப்பற்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்காதீங்க. அது பிற வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இந்த ஏரியாலெலாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பட்டாசு வெடித்தல், பொது பிற மத வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது, ஊர்வலம் போகும்போது பட்டாசு வெடிக்க அனுமதி கூடாது. அது மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடத்துங்கள் மட்டுமே ஊர்வலம் கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு சில வரையறைகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இவ்வளோ கண்டிஷன் மீறி ஒரு நபர் விநாயகர் வைக்க முடியுமா என்ற கேள்விக்குரிய உண்டாகுது. இந்த முனை அமைப்புகளும் பல அமைப்புகளும் இது தொடர்பாக வந்து கேள்விகள் எழுப்பினோன்னா இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துடும் தமிழ்நாடு போலீஸ்க்கு. அது என்னெல்லாம் எப்படிலாம் விநாயகரே கிடைக்க விடாமல் பண்ணணும். ஏன்னா போன வருஷம் நம்ம பார்த்தோம் அந்த விநாயகர் வைக்க விடாமல் பண்ணுறது. அப்புறம் விநாயகர் அந்த மண் குயவர்கள்லாம் கூட எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் அழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலைக்கு இவங்க கொண்டு போய் தள்ளுறதுங்கிறத வருஷம் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா ஒரே வரல சொல்லணும்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கக்கூடிய இந்த பிரபலமாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த எழுச்சி, இது வெறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக இருந்தால் இதை தடுக்க மாட்டார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி அப்படிங்கிறது ஒன்றும், ஒரு ஹிந்து ஒற்றுமை என்பதும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை குலைக்கணும், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முயற்சியாக தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள். வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்டிஷன்ஸ்களை அதிகரித்து கொண்டு போவது அப்படிங்கிறதை வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் பாருங்க 10 அடிக்கு மேலே செலவைக்கக்கூடாது. இது இப்போ புதுசாக இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற ஒரு ரூல். போன தடவை என்ன சொன்னாங்க, மற்றதெல்லாம் போன தடவையே போட்டுட்டாங்க மற்ற ரூல்லாம். அதாவது ஒருத்தன் யார் தனிநபராக இருந்தால் அவங்க பர்மிஷன் வாங்கணும், உள்ளாட்சி பர்மிஷன் வாங்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும். அப்புறம் என்னது, ஸ்பீக்கர் வைக்கிறதா இருந்ததுன்னா காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே நம்ம பக்கத்தில், இப்போ நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீடி ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு கெபி ஒன்று இருக்குது. அந்த கெபியில் இப்போ ஏதோ அவங்க திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபியில் என்ன பண்ணாங்க, ஸ்பீக்கர்லாம் கட்டினாங்க. அந்த பில்டிங்லேருந்து ஒரு 10-15 பில்டிங் தள்ளி நாம் இருக்கோம். அதில் உள்ள சத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க முடியல அந்த பில்டிங்கில் உள்ள. அப்படி ஒரு அலறி கொண்டிருந்தது அந்த ஸ்பீக்கரில். நான் சொல்கிறது இரவு 10 மணி வரைக்கும் அந்த சத்தம் தொடர்ந்து கத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் இது கூட தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய ரூல் சொல்லியிருக்காங்க. 10 டெசிபலுக்கு மேலே எந்த ஸ்பீக்கர்ஸும் இந்த மாதிரி வைக்கக்கூடாது, கூம்பு வடிவ குழாய் வைக்கக்கூடாது. நம்ம கூம்பு வடிவ குழாய் தான் வச்சுருந்தோம். 10 டெசிபலுக்கு மேலே தான் கத்திட்டு இருந்தது. ஏன் இப்போ போலீஸ்காரங்க கழட்டி இருக்கணுமா வேணாமா? இல்லை, பொதுமக்கள் இன்னொன்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் மட்டும்தான் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் சரியாக வேலை செய்கிறார்கள். ஆமாம், அப்போ தான் அவங்களுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கரெக்டாக ஞாபகம் வரும். இதெல்லாம் செலக்டிவ் அம்னீஷியா. இதெல்லாம் இப்போ தெரியாது அவங்க கண்ணுக்கு. செஞ்சுருக்கணுமா வேணாமா விடுங்க. மேட்டுப்பாளையத்துக்கு போயிருந்தோம். அப்போ மேட்டுப்பாளையத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு தெரு வீதி, அது நிறைய முழுக்க மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது சட்டவிரோதமாக செய்கிறார்களா இல்லை அனுமதி வாங்கி செயல்படுகிறதான்னு தெரியாது. ஒரு சாதாரண கட்டடம், அதில் மசூதி போன்ற எந்த அமைப்பும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல தினம் ஒரு தொழுகையை நடத்துகிறாங்க. அந்த தொழுகையை நடத்துறது பார்த்தீங்கன்னா 10 டெசிபல் 25 டெசிபலே அதில் இருக்கும் போல இருக்குது. அங்கே யாருமே இருக்கவே முடியாது. அந்த தொழுகை நேரத்தில் வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க என்ன ஆகுவாங்கன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு சத்தம், அவ்வளோ ஒரு அலறல். சரி, இது ஏன்டா இப்படி கத்துடுற? இதில் என்ன சொல்ல போனால் அந்த பகுதி பெரும்பாலுமான இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதுவே ஒரு அடுத்த ஒரு இது. அதில் போய் வச்சுக்கிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க. அது போய் மக்கள் பக்கத்தில் ஏங்க இவ்வளோ சவுண்டு அதிகமாக இருக்கே அப்படின்னு போய் கேட்டால் இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டி வைக்கிறாங்களாம். இதுக்காக அந்த மக்கள் போராட்டம் நடத்திட்டாங்க, எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாம். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் அலறல் நிறுத்தப்படவில்லை. இப்போ கூட போய் பார்க்கலாம், அந்த ஸ்பீக்கர் நிறுத்தப்படவில்லை. அப்போ இப்போலாம் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியாதா? இப்போ இந்துக்களுடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரும்பொழுதோ இல்லை திருவிழாக்கள் வரும்பொழுது மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் பற்றின ஞாபகம் வரும். ஏன்னா இதே போல தான் கோர்ட்டும் ஒரு தடவை சொல்லிச்சு, பசங்களுக்கு மாணவர்கள் படிப்பு தேர்வு எழுதும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் சவுண்ட் வரக்கூடாது, அதனால் திருவிழாக்கள் தேதியே மாற்றி வைங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒளிபெருக்கி இல்லாமல் வைங்க. இதெல்லாம் இந்து பண்டிகைகள் வரும்பொழுது மட்டும்தான் இவங்க இதுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு மாணவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க, நோயாளிகள் ஞாபகத்துக்கு வருவாங்க, எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. என்ன சொல்லியிருக்கான், 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன், அனுமதி மீறி வச்சா நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். அப்போ பக்ரீத்தில் அனுமதி மீறி இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அனுமதிக்கு மீறி எந்த இடத்துல வேணால் இவங்க வெட்டிகிட்டு இருக்காங்களே. அப்போ அவங்களோட சட்டமெல்லாம் அங்கே கோர்ட் இது எந்தெந்த இடத்துல அனுமதி இடத்துல தான் வெட்டணும், இதுக்கு மேலே இங்கே வெட்டப்படாது, இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே. ஏன் இந்த டிஜிபி சங்கர் ஜிவால் போயிட்டு பக்ரீத்தில் இவ்வளோ தூரம் இங்கே எதுவுமே அனுமதி இல்லாமல் இங்கே வெட்டியிருக்கீங்களா அப்படின்னு எவனையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காரா? இல்லை இதே போல் ஒரு ரூல்ஸ், பக்ரீத் வந்துருச்சா, பக்ரீத்துக்கு நாங்கள் ரூல்ஸ் போட போகிறோம்ப்பா அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காரா? கேட்குறேன். இப்போ இது என்ன இன்னொரு விஷயம் வேறு அதில் சொல்லியிருக்காங்க,
மசூதியில் தொழுகை நடத்துகிற நேரங்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகக்கூடாது தான். நான் என்ன கேட்குறேன், உங்கள் பக்ரீத்தே வந்துருச்சு, அப்போ பக்ரீத்தே இருக்கிற நேரத்தில் வந்து கோவில்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து ஆடுகள்லாம் வெட்டப்படாது, பக்ரீத்தை நீ கொண்டாடப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல போறியா? சங்கஜிவால் போய் சொல்லுவாரா? இல்லை ரம்ஜானுக்கான தொழுகை சாயந்தரத்தில் கலர்றாங்களே, அப்போ பக்கத்தில் கோவில்கள் இருக்குது, அதனால் கோவிலோட அந்த நேரத்தில் வந்து கோவிலில் வந்து பூஜை நடக்குது அந்த டயத்தில், அதனால் நீ அந்த நேரத்தில் வந்து தொழுகை நீ நடத்தி வெளியில் ஒளிபெருக்கி போடக்கூடாதுன்னு சங்கஜிவால் போய் ரூல்ஸ் போடுவாரா? ரோட்டில் தொழுகை நடத்துகிறான், ரோட்டில் எப்பரா தொழுகை நடத்தலாம், அதுக்கு நீ அனுமதி வாங்கியிருக்கியா? அதுவும் இதில் மவுண்ட் ரோடு கிட்ட அங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் இந்த வருஷம் ரோட்டில் நடத்தினானுங்க, பாரிஸ் கிட்ட நினைக்கிறேன். அப்போ நீ ரோடில் நடத்துறீ, இது ரோடில் எப்போ நடத்தலாம், ரோடெல்லாம் நீ இனிமேல் தொழுகையே நடத்தப்படாது, நடத்தினா உன் மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இதே போல் அந்த ரம்ஜானுக்கு முன்னாடி சங்கஜிவால் நோட்டீஸ் கொடுப்பாரா? என்ன மாதிரியான ஒரு அராஜகம் இங்கே தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு, இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது. இது ஏதோ இன்றைக்கி வந்து இங்கே ஏதோ ஹிந்து அமைப்புகள் தொடங்கின ஒரு ஊர்வலம் கிடையாது. இதே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு. இந்த ஊர்வலத்தை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். இந்த திலகருக்கு முன்னாடி இதே போல ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த விழாவை கொண்டாடியது சிவாஜி. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த ஒரு விழாவை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்காக இன்னைக்கு இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன 10 அடிக்கு மேலே செலவைக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாமல் அது பேர் என்ன, அந்த தேவ சகாயம், அது பிறந்ததுக்கே ஒரு ஆதாரமே கிடையாது. ஆனால் அந்த ஆளுக்கெல்லாம் இங்கேருந்து வந்து தமிழக மந்திரிகள் வந்து டெலிகேஷனுக்காக போவாங்களாம், அங்கே போய் பேசிட்டு வருவாங்களாம். ஆனால் இங்கே பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இங்கே எல்லாத்திற்கும் தடை விதிப்பார்களா? அதனால் இது வந்து தொடர்ந்து வந்து இது போல் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறதை முழுவதுமாக முறியடிக்க வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தினால இந்துக்கள் ஒன்று திரள்வதை தடுக்க வேண்டும். அதன் மூலமாக மற்ற மதங்களுக்கு இவர்கள் வழிவிடுகிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இதை தான் தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த வருடமும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸையும் கூட கடைபிடித்து அதையும் தாண்டி வழக்குகளையும் வாங்கி கொண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நம்முடைய இந்து சகோதரர்கள் இன்றும் அதனுடைய இது மாறாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய நமஸ்காரங்களை தெரிவிப்போம். அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவு, ஒவ்வொரு ஹிந்துவும் அவர்களுக்கு இந்த ஆதரவை நாம் தெரிவிப்போம். இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுவோம். பீகாரில் அரசு நிதி பெறும் மதரசாக்களில் வந்து பாகிஸ்தானில் எச்சரிக்கப்பட்ட பாடத்திட்டங்கள், புத்தகங்கள் மற்றும் அதனுடைய பாடத்திட்டங்கள் பயன்படுத்துவதாக வந்து NCPCR ஓட அமைப்பின் தலைவர் கானுங்கோ அவர் குற்றம் சாட்டியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, அரசின் நிதி உதவி பெறுறீங்க, இந்த நிதி உதவி பெறக்கூடிய குழந்தைகள் இப்போ பாடத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் எச்சரிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. இதோட கொடுமை என்னென்னா, இதோடு சேர்ந்து யூனிசெஃப் இந்தியா, அதுவும் இந்த அரசு நிதி பெறும் அமைப்பு, இந்த அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை பாகிஸ்தான் எச்சரிக்கப்பட்ட புத்தகங்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக செயல்படுறாங்களே, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு குற்றம் சொல்கிறாரு. மேலும் வந்து இந்த அரசு வந்து தீவிர கண்காணிப்பில் செயல்பட்டு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வெளியிடணும், அதே நேரத்தில் இந்து குழந்தைகள் இதில் சேராமல் இருக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2005ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் தாய்லாந்திலிருந்து தப்லீக் ஜமாத்தினர் பலர் வந்து இங்கே வந்தார்கள், மத பிரச்சாரத்தை செய்வதற்காக பலர் வந்தார்கள். அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்போ அவங்களாம் இந்த மாதிரி மதரசாக்களில் இருந்து இந்த விஷயங்களை பரப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம வந்து ஜிஹாதி டாக்குமெண்ட்டில், இந்து முன்னணி ஜிஹாதி டாக்குமெண்ட்டில் இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இருந்ததே நம்ம பார்க்குறோம். இதற்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ரேடிக்கலைஸ்டு விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து நடக்க தொடங்கின. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலையும் கூட பலவிதமான பல கொலைகள், பயங்கரவாத கொலைகள், இங்கே பலவித பயங்கரவாத செயல்பாடுகள், பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதல்கள் இதெல்லாம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா வஹாபியிசம் புகுத்தப்பட்டது. இது அன்றைக்கே பேப்பர்லேயே அது செய்தியாக வந்தது. வஹாபியிசம் எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வந்தது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதை தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்கலாம்.
அன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருந்த துலுக்கர்கள்லாம் இருந்தாங்களா, அன்றைக்கி அந்த துலுக்க பெண்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க மேலே ஒரு முக்காடு போட்டிருப்பாங்க, அதோடு இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை கூட இன்றைக்கி பர்தா இல்லாமல் பார்க்க முடியாது. நீங்கள் கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ எவ்வளோ இந்த பர்தாவை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பல இஸ்லாமிய நாடுகளே இன்றைக்கி இந்த பர்தாவை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய விஷயங்கள் இங்கே தமிழகத்திலையும் இந்த நாடு முழுவதும் புகுத்தப்பட்டதனுடைய விளைவாக தான் இந்த பர்தாவினுடைய நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அதிக அளவில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த வஹாபியிசமானது புகுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் தான் இப்படி வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத கட்டமைப்பு அப்படிங்கிறதும் உருப்பெற்று வந்தது. இப்போ இவங்க கையில் இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மெட்டீரியல்ஸ் இவர்கள் கையில் இருக்குது. அப்படின்னா ஒரு பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே உள்ள மதரசாக்களில் இருக்குன்னா என்னத்தை பாகிஸ்தான் சொல்லி தரும்? பாகிஸ்தான்கிற நாடே வந்து இந்த மாதிரியாக மத பயங்கரவாதத்தை எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நாடு. அவங்களுடைய ஸ்டேட் பாலிசியே இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க? இப்போ மதரசாக்களில் இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கப்படும்? அப்போ அந்த மாணவர்கள் வெளிவரும்போது எப்படிப்பட்ட மாணவர்களாக வெளிவருவார்கள்? இன்றைக்கி நம்ம இங்கேயோ நீங்கள் வந்து மதரசா வந்து எங்கேயோ அங்கே இருக்கிற மதரசாக்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். இங்கே தமிழகத்தில் இருக்கிற மதரசாக்கள் எப்படி செயல்பட்டு வருகிறது? பெரியகுளத்தில் ஒரு மதரசா செயல்பட்டு வந்தது, பெண்களுக்கான ஒரு மதரசா. அந்த மதரசாவில் வந்து சரியாக விஷயங்கள் நடக்கவில்லை, அங்கே பல முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மதரசாவுக்கு ரெய்டு போனாங்க போலீஸ்காரங்க. ஆனால் உள்ளே போய் என்ன நடந்தது எதையுமே பார்க்க முடியவில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி போலீஸ்காரங்க திரும்பி வந்தாங்க. அதை போய் உள்ளே போய் என்ன நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் பெரியகுளம் மதரசா உள்ளே என்ன நடக்குது என்பது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. சரி, அறிவகம்னு ஒரு மதரசா முத்துத்தேவன்பட்டியில், ஏர்வாடியில் இங்கெல்லாம் நடந்தது. அது பிஎஃப்ஐயினோட இணைந்து பல அடிப்படை அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க, நாங்கள் இத்தனை பேரையும் மதம் மாற்றினோம். ஓப்பனாக போட்டிருந்தாங்க, இவ்வளோ பேரை மதம் மாற்றி நாங்களுக்கு இவ்வளோ மத கல்வி கொடுத்தோம். ஊர் ஊராக போய் அந்த மதரசாவை வைத்துக்கொண்டு மதம் மாற்றினார்கள். மதம் மாற்றியதோடு மட்டுமல்லாமல் பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாத அமைப்போடு இணைந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு ராமலிங்கம் படுகொலைக்கு இன்றைக்கி அந்த அறிவகத்தில் உள்ளவர்கள் காரணம் என்றது வந்த நியூஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ தமிழகத்தில் இருக்கிற மதரசாக்கள் மட்டும் எந்த அளவில் குறைஞ்சது பயங்கரவாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த இங்கே ஹிந்துவாக இருந்து மதம் மாறி மீண்டும் ஹிந்துவாக மாறிய ஒரு பெண் கொடுத்த வாக்குமூலம், அந்த பெண் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து மதரசாவில் அங்கே அந்த பொண்ணு தங்கியிருந்த மதரசாவில் என்ன விதமான கல்வி கற்கப்படுகிறது என்பதை ரொம்ப விளக்கமாக அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது இந்த பயங்கரவாதத்திற்கு துணை போக வேண்டும், அந்த மாதிரி பயங்கரவாத நிகழ்வு நடக்கும்போது நாம் வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், ஏன்னா அல்லாவிற்காக இதை செய்ய வேண்டும். அப்போ இலங்கை நடந்த குண்டு வெடிப்பை பற்றி அந்த பெண் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி எழுப்பும்போது அவங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு அதில் என்ன தவறு இருக்கிறது என்று அந்த மதரசாவில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரவாதத்திற்காக பிடிபட்டு சிறைக்கு சென்றவர்களை ஆதரிக்க வேண்டும், நீங்கள்லாம் அவர்களை திருமணமும் செய்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே காரணம் என்ன? எல்லாமே அல்லாஹ்க்காக நீ செய்யணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத நாடு என்று இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இதுதானே இவங்களுடைய நோக்கம், அதுதானே அவங்களுடைய கல்வியில் புகுத்தப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்த மதரசாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மதரசாக்கள் எல்லாத்தையும் மாற்றிவிட்டு பள்ளிக்கூடங்களாக மாற்ற வேண்டும் என்றார். இதை தான் அஸ்ஸாம் முதல்வரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலக நாடுகளில் பிரான்ஸில் கூட பல மதரசாக்கள் மூடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த எதனால் இப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அங்கே தான் அடிப்படைவாத கல்விகள் சொல்லித்தரப்படுகிறது, அடிப்படைவாத கல்விகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அங்கு மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் அப்படி என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கும் ஒரு வேண்டுகோள், அவர்களும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இன்றைக்கி பாருங்களேன், இந்த மாதிரியான பயங்கரவாதத்தால் அதிக அளவில் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தா துலுக்கர்கள் தான். அவங்களே தான் அதிக அளவில் பாதிக்கவும் பட்டுறாங்க. அப்போ ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்து அவர்கள் கல்வி அறிவு பெற்று ஒரு உயர்ந்த வேலையிலிருந்து
நல்லபடியாக இருக்காமல் இந்த மாதிரியான கல்விகளை கற்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே ஹெச்யூடியை பார்த்தோம். அவன் எவ்வளோ பெரிய கெமிக்கல் இன்ஜினியர், ப்ரொஃபஸர் இவங்கள மாதிரி இருந்தாலும் கூட கடைசியாக வந்து இந்த அடிப்படைவாத கல்விகளை கற்பதனால அவர்கள் எந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க? ஒரு பயங்கரவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகிறாங்க. இன்னைக்கு அஜீஸ் பிரேம்ஜி பாருங்கள், அவர் அடிப்படைவாத கல்வி மதரசா இப்படியெல்லாம் போகாமல் அவர் கல்வி மற்றும் கற்ற இன்றைக்கி பிஸ்னஸ் இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெவலில் அவர் இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பின்லேடன் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் தான். ஆனால் அவர் அடிப்படைவாத மார்க்க கல்வியை கற்று இந்த மதரசா கல்வியெல்லாம் போனதுனால கடைசியாக ஒரு பயங்கரவாதியாக மாறி எதுவுமே இல்லாமல் கடைசியாக சுட்டு கொல்லப்பட்டு இறந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் அந்த சமுதாய மக்களும் நிச்சயமாக இவைகளை புரிந்து கொண்டு எதை ஒதுக்க வேண்டும், எந்த மாதிரியாக நம்ம மாற வேண்டும் அப்படி என்பதை அவர்களும் கூட உணர வேண்டிய ஒரு காலம் இந்த வருகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கணும். அதனால் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய மெட்டீரியல்கள்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த மதரசாக்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த மதரசாக்களில் என்ன மாதிரியான கல்விகள் போதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதை குறித்து ஒரு முழு ரிப்போர்ட் வந்து ஒரு மதரசாலையும் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கறதாக மத்திய அரசு ஒரு சட்டமாக போட்டு மதரசாவிடமிருந்து அவைகளெல்லாம் பெற வேண்டும். அதில் அவங்க சொன்னதுக்கு மேலே வேறு ஏதாவது சிலபஸ் இருந்து அவர் அதை நடத்தப்பட்டால் அந்த மதரசா உடனடியாக சீல் வைக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இது போன்ற இந்த அடிப்படை பயங்கரவாத கருத்துக்களும் இந்த மாதிரி மூளை செய்யப்படுவதையும் தடுப்பது என்பது இயலாது போகும். அதனால் அனைத்து மதரசாக்களும் உடனடியாக ஒரு கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டு என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் என்பதையும் அவர்கள் விளக்க வேண்டும் என்று மத்திய அரசு அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.